நீங்க மனசாட்சியை தொட்டு இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கருவா வயிற்றுல உருவாகி இருக்கீங்கன்ட்டு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன அடுத்த நொடியில இருந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வச்சு 10 மாசம் உங்களை வயிற்றுல சுமந்து உலகத்திலேயே கொடூரமான வழியான பிரசவ வழியை தாங்கி உங்களை பெற்றெடுத்து அடுத்த 3 வருஷத்துக்கும் சரியா தூங்காம சாப்பிடாம உங்க பக்கத்திலே இருந்து உங்களை பொத்தி பொத்தி பாதுகாத்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணதும் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி இவ்வளோ வருஷம் உங்களை படிக்க வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு பெரிய நிலைமைக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்துவீங்கன்ட்டா, இல்லை ஏதோ ஒரு பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டயோ ஏன் என்கிட்ட பேச மாட்டேன், என்கிட்ட பேசி என்னை விட்டு போயிடாதன்ட்டு அவங்களோட லவ்வுக்காக பிச்சை எடுக்கணும்ட்டா. நீங்கள் 1000 சொல்லுங்கள், உங்கள் அப்பா அம்மா உங்களை இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்க்குறத கூட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு 10% கூட வராது. ஏன்னா ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்டதான்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதோட பொருளே என்னன்னா, நீங்க பிறந்துட்ட உடனே டாக்டர் வந்து குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம பிறந்துச்சுன்ட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை விட அந்த குழந்தை வளர்ந்து பெருசா சாதிச்சு நல்ல நிலைமைக்கு போயிட்டு அந்த குழந்தைய பத்தி தன்னோட அப்பா அம்மா கிட்ட சுற்றி இருக்கவங்க பெருமையாக பேசும்போது தான் அதோட பல மடங்கு அவங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் இங்கே நிறைய பேர் தன்னை ஒரு மனுஷனாக கூட மதிக்காத ஒருத்தவங்களுக்காக சாக தயாராகிறாங்களே தவிர தனக்காக இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்ட அப்பா அம்மாக்காகவாது பெருசாக வாழ்ந்து காட்டணுன்றால் வாழ மாட்டுறாங்க. உங்கள் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்த போகிறீங்களா இல்லை அந்த ஒருத்தவங்ககிட்டயே பிச்சை எடுக்க போகிறீங்களான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இல்லைப்பா என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற அவங்கள விட இத்தனை வருஷமாக என்னை விட்டு கொடுக்காம இருந்த எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம், கண்டிப்பாக அவங்களை நான் பெருமைப்படுத்தி தீருவேன்னு சொல்கிறீங்கன்னா சேலஞ்ச் அக்செப்டட்னு கமெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 100 Days 100 Thoughts சீரீஸில் இன்னைக்கு டே 42, நாளைக்கு டே 43ல் 5:55க்கு மீண்டும் சந்திப்போம்.